நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினது என் பாஸ் கிட்ட. அவர் இருக்கிற இடத்துல இருந்து இந்நேரம் போன் மேல போன் பறந்திருக்கும். தைரியம் இருந்தா இப்ப தொடங்க பார்க்கலாம். ஓடி உள்ள கதவு சாத்து. ஐயோ, இது என் தம்பி இல்ல, இது என் தம்பி இல்ல, தம்பி இல்ல. ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்க. நீ விளங்க மாட்ட. நீ புழு புடிச்சு செத்து அனாதை பணமா தான் போவ. நான் நிரபராதி, நான் நிரபராதின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். யாரும் காது கொடுத்து கேட்கல. நம்ம குடும்பத்தை அழிக்க ஒரு விஷ செடி இந்த வீட்டுக்குள்ள முளைச்சிருக்கு, வெட்டி எரிங்கன்னு கெஞ்சின, கதர்ன, அழுத. யாருக்கு அதுலயும் கேட்கல. வெட்டி எரிய வேண்டிய விஷ செடிக்கு பாதுகாப்பு கொடுத்து எல்லாரும் வளர்த்தீங்க. அந்த விஷ செடி நம்ம குடும்பத்தை கட்டி காத்துக்கிட்டு இருந்த லட்சுமிங்கிற ஆலமரத்தை அடியோட சாச்சிருச்சு. நிழலாவும் சுவாசமாவும் இந்த குடும்பத்தோட உயிர்ல கலந்திருந்தா லட்சுமி. அவளே போயிட்டா. இனி உங்களை மன்னிச்சா என்ன, மறந்தா என்ன? வெற்றி, வார்த்தையால கொல்லாதடா. ஏற்கனவே மனசு உடைஞ்சுதான்டா இங்க வந்திருக்கேன். தப்பு பண்ணிட்டோம் வெற்றி, தப்பு பண்ணிட்டோம். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எங்களுக்கு இல்லப்பா. ஆனா மன்னிப்பு கேட்கறத தவிர எங்களுக்கு வேற வார்த்தை தெரியல வெற்றி. நயவஞ்சக சூழ்ச்சி இதுக்கு ஏமாந்து முட்டாளாயிட்டோம்டா. நாங்க முட்டாளாயிட்டோம். பட்டா தான் புரியும், தீ சுட்டா தான் வலிக்கும்னு பட்டு உணர்ந்துட்டீங்க. அப்பா போயிடுங்கப்பா. ஏய், ஏடே, எங்களை விட்டு வேலைக்கு போயிடாதடா. ஏற்கனவே என் உடம்புக்கு முடியலடா. அவ ஆத்மா என்ன மன்னிக்காதடா. நாங்க பாவம் பண்ணிட்டோம். அவ பாதுகாப்பா தாண்டா போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறான். இந்த உண்மை மட்டும் அவ இந்த வீட்டுல இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவ என் மருமகளை கொண்ட பாவத்துக்கு அவளை வெட்டி இந்த மண்ணிலேயே புதைச்சிருப்பா. விதிடா, விதி. இப்ப அவளை உசுரோட உள்ள வச்சு வேடிக்கை பாக்குது. வெற்றி, ஆத்திரமும் கோவமும் தாங்க முடியாம அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நல்லா சமைச்சிட்டு வந்துட்டேன்டா. அவ வாழ மாட்டாடா. அவ புழு புடிச்சு செத்து போவாடா. அத நம்ம கண்ணால பாக்கதான் போறோம் வெற்றி, பாக்கதான் போறோம். எங்களை விட்டு பிரிஞ்சு விலகி போயிடாதடா. உன் புள்ள தாய் இல்லாத புள்ளை ஆயிட்டா. நான் பெத்த புள்ள என்னை விட்டு பிரிஞ்சு போய் எங்களை பிள்ளைய இழந்தோங்கிற பாவத்துக்கு ஆளாக்கிடாதடா. டேய், லட்சுமி என்னைக்கு செத்தாளோ அன்னைக்கே நானும் செத்துட்டேன். Inspector, where is Madhumita? நீங்க யாரு? I am Dayal Sharma. பிரைம் மினிஸ்டரா? Are you joking? நீங்க தான் சார் ஜோக் பண்றீங்க. இது என்ன உங்க கெஸ்ட் ஹவுஸா? Okay, cool down, cool down. Madhumita என்னோட ஸ்டாஃப். ஓ, நீங்க தான் அந்த பாம்பே பாஸா? லாக்அப்ல தான் இருக்காங்க. போய் பாருங்க. 10 minutes தான் டைம். Okay, thank you. ஹாய் மது, ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? நோ சார்.
மனசுல ஏதாவது பயம் இருக்கா? உள்ள இருக்கு, வெளியில காட்டிக்கல. உன் மேல என்ன கேஸ்? மர்டர். லக்ஷ்மியை கொண்டது நான் தான் என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கொன்னது நீயா? இல்ல சார், என்ன செக்ஷன்? தெரியாது. ஓகே, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே சார். இன்ஸ்பெக்டர், ம் வாட்? உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. ஆஸ் பர் ரூல்ஸ் என்னவோ அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோர்ட்டுக்கு போய் பெயில் எடுக்கிற வேலையை பாருங்க. இப்போ நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ. என்னால நம்ப முடியல. ஆஃப்டர் ஆல் மது ஒரு ஸ்டாஃப். அவளுக்காக நீங்க மும்பையில இருந்து கோயம்புத்தூர் வரணுமா? தேவையில்லாம என்னையும் வர வைக்கணுமா? நமக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு சார். மை ஃப்ரெண்ட், எப்பவுமே பெரிய மலை தடிக்கு நம்ம கீழே விடுறதில்ல. சின்ன கல் தடிக்கு தான் கீழே விடுறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ நோ. மிஸ்டர் அஜய் சர்மா, பிசினஸ் பிளான்ஸ் எல்லாம் கான்ஃபிடன்ஸ்ங்கிற சீட்டு கட்டுல கட்டுற கட்டடம் மாதிரி. இடையில ஒரு சீட்டை உருவுனா மொத்த கட்டடமும் தரையில செதறி கிடக்கும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல சார். உங்களுக்கு புரிய வேண்டியது மதுவை எப்படி பெயில் எடுக்கணுங்கிறது மட்டும்தான். ஓகே, நான் முயற்சி பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு தேவை முயற்சி எல்லாம் கிடையாது. முடியும் முடியாதுங்கிற தெளிவான பதில். அது ரெண்டுக்கு நடுவில் பார்க்கலாம், யோசிக்கலாம், செய்யலாம், கவனிக்கலாம், முயற்சி பண்ணலாம், முட்டி பார்க்கலாம்னு அந்த இடத்துல ஊசலாடிட்டு இருக்க சந்தேகமே இல்லை. உன்னால முடியுமா முடியாதா? சார், நான் ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன். என்னைக்கு மதுமிதாவை கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க சார்? கம்மிங் மண்டே மார்னிங். மதுமிதாவை பெயில் எடுத்து உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். குட் மை டியர் ஃப்ரெண்ட், வி வில் மீட் ஆன் மண்டே. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? எங்க குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி என் லட்சுமிய கொன்னவள கோர்ட்டு கூண்டுல ஏத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு அவளை தூக்கல ஏத்தணும். இங்க பாருங்க வெற்றி, உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த கேஸோட ஃபுல் டீடைல்ஸும் வேணும். அப்பா கொடுங்கப்பா. இந்தாருங்க வக்கீல். கொடுங்க சார், எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என் லட்சுமியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், மதுமிதா மேல கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் இதுல இருக்கு. இங்க பாருங்க வெற்றி, சட்டத்துக்கு தேவை உண்மை இல்ல, உண்மைன்னு நம்ப வைக்கிற ஆதாரம், சாட்சி. இதுதான். உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? என் மனசாட்சி இருக்கு, அது சொல்லுது அவதான் என் லட்சுமியை கொன்னான்னு சொல்லுது. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், நீங்க இப்படி உணர்ச்சி வசப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சார், உங்களுக்கு வேற என்ன சார் வேணும் சொல்லுங்க, நான் செய்றேன். நான் படிக்காதவன், மனசாட்சியையும் கடவுளையும் நம்புறவன், எல்லாத்தையும் யதார்த்தமாவே பார்த்து பழக்கப்பட்டுட்டேன். அதனாலதான் அவ போட்ட திட்டம் புரியாம மாட்டிக்கிட்டேன். கடைசி வரைக்கும் என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. என் லட்சுமி ஊரோட இருந்திருந்தா ஒருவேளை அவளை மன்னிச்சிருப்பேன். அவளே போயிட்டா. இனிமே அந்த மதுமிதாவை விடக்கூடாது. அவளை விட்டா என் லட்சுமியோட ஆத்மா சாந்தி அடையாது. உங்க எமோஷன் எனக்கு புரியுது, ஆனா கேஸ் வீக்கா தான் இருக்கு. என்னால முடிஞ்சதை செய்யறேன். தோத்துட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. தோத்துட்டா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சட்டம் தண்டிக்கலனா ஏன் கோர்ட்ல நானே அவளுக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். வெற்றி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது சார். எனக்கு வேற வழியே தெரியல சார். லட்சுமி என் உயிர், அவ இல்லாம நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் சார். இப்ப நான் வாழ்றதுக்கான ஒரே ஒரு அர்த்தம் அந்த மதுமிதாவை பழி வாங்கறதுக்காக தான். அதை நீங்க சட்டப்பூர்வமா செஞ்ச சந்தோஷம், இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். வெற்றி, ஐயா இவன் கோபத்துல இருக்கான். தயவு செஞ்சு இந்த கேஸ் எடுத்து எங்களை காப்பாத்துங்க. இங்க பாருங்கய்யா, கேஸ் வீக்கா தான் இருக்கு, பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். இங்க பாருங்க வெற்றி, நீங்க உங்க மனைவி மேல வச்சிருக்கிற காதலுக்காக கொலைகாரனாலாம் மாற வேணாம். கொஞ்சம் யோசிங்க.
ஐயா உங்க பிள்ளை கொஞ்சம் புத்தி சொல்லி கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. புத்தி சொல்லி கூட்டிட்டு போறேன். வாப்பா வா. கிளம்புறோம் சார். Case number 113/2, accused Madhumita. மதுமிதா மதுமிதா மதுமிதா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் ரகுபதி ஜாமீன் கேட்டு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? எஸ் யுவர் ஆனர். ஓகே, ப்ளீஸ் ப்ரொசீட். இட் வாஸ் ஏ வெல் பிளான் மர்டர் யுவர் ஆனர். இந்த வழக்கோட ஆரம்ப கட்ட விசாரணை இப்பதான் நடந்துட்டு இருக்கு. மதுமிதாவை ஜாமீன்ல வெளியே அனுப்புனா கொலைக்கான தடயம், சாட்சி, ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் அழிக்க வாய்ப்பு இருக்கு. வழக்கமா சொல்றது தானே. உட்காருங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். நீ என்னம்மா சொல்ற? சார், நான் நிரபராதி. எனக்கும் லக்ஷ்மியோட சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் லாயர் இருக்காரா? எஸ் யுவர் ஆனர். ஐ எம் அஜய் வர்மா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜாமீன் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? எஸ், நானும் அதைத்தான் சொல்றேன். என்னது கட்சிக்காரருக்கு ஜாமீன் கொடுக்க வேணாங்கிற. இவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணிடலாம். எஸ் யுவர் ஆனர். இந்த கேஸுக்கும் மதுமிதாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. லட்சுமி சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய வயசு. மேபி அவளோட ஹஸ்பண்ட் அவளை அளவுக்கு அதிகமா நேசிச்சிருக்கலாம். அவளோட மரணம் அவரை அதே அளவுக்கு பாதிச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் அவருடைய பர்சனல் இல்லையா? அவரோட இயலாமைக்கு வடிகால் தேட அவருக்கு பிடிக்காதவங்க மேல கொலைப்பழியை சுமத்தி நான் பெயில்ல உள்ள வைக்கணுங்கிறது என்ன நியாயம்? இந்த கேஸ்ல லட்சுமி இறந்தது கொலையா தற்கொலையா இயற்கை மரணமான்னு இன்னும் சரியா கிளாரிஃபை ஆகல. அதுக்கு முன்னாடியே அவசரமா என் கட்சிக்காரர் மேல கொலைப்பழியை சுமத்தி அவரை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. வாட் இஸ் திஸ்? எதுக்கு இந்த அவசரம்னு கேக்குறேன். யுவர் ஆனர், மதுமிதா ஒரு பொண்ணு, அதுவும் இந்த கிராமத்துக்கு நல்லது செய்யணும்னு RAY கார்ப்பரேட் சிஸ்டம்ங்கிற கம்பெனில இருந்து ஃபீல்ட் என்கொயரிக்காக வந்திருக்காங்க. அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் மும்பை. அவங்கள ஜாமீன்ல விடுறதுனால இங்க என்ன பிரச்சனை வந்துட போகுதுங்கிற. லட்சுமி இறந்தது பொள்ளாச்சி கிணத்து கடவுங்கிற சின்ன கிராமத்துல. அந்த மொத்த கிராமமும் அந்த குடும்பத்து கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணிட போறாங்க அந்த ஊர்ல? யுவர் ஆனர், இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது ஒரு சிட்டிங் கூட நிக்காது. சோ குறைஞ்சபட்சம் நான் பெயிலையாவது இவங்களை உள்ள வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த கோர்ட் இடம் கொடுக்க கூடாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். Any objection? எஸ் யுவர் ஆனர். இருக்கு. Proceed. சாரு தான் கட்சிக்காரரை விட ரொம்ப பதட்டமா இருக்காரு. லட்சுமி விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அதோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் உங்க பார்வையில் இருக்கு யுவர் ஆனர்.
அதுக்கு காரணம் இந்த மதுமிதா தான்னு லட்சுமியோட ஹஸ்பண்ட் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. பொள்ளாச்சியில ஒரு சின்ன கிராமத்துல அரெஸ்ட் ஆன மதுமிதாவுக்கு மும்பையில இருந்து அடுத்த 48 மணி நேரத்துல ஒரு பெரிய லாயர் ஆஜராகிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கு. யுவர் ஆனர், இவங்க ஜாமீன்ல வெளியில வந்தா இந்த வழக்க ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. பல கேள்விகளுக்கு பதில் தெரியாம போயிடும். லட்சுமியோட மரணம் கடைசி வரைக்கும் மர்மமாவே இருந்துரும். குற்றவாளி சுதந்திரமா வெளியில திரியிற நிலைமைக்கு போயிடுவாங்க. யுவர் ஆனர், இந்த வழக்கு தெளிவான பாதையில போகணும்னா தயவு செஞ்சு இவங்க ஜாமீனை தள்ளுபடி பண்ணுங்க. இந்த வழக்கு தெளிவான பாதையில போகணும்னா தயவு செஞ்சு இவங்க ஜாமீனை தள்ளுபடி பண்ணுங்க. போலீஸ் விசாரணைக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. யுவர் ஆனர், உட்காருங்க சார். அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. தேங்க்யூ யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றது கரெக்ட். ஜாமீன் கொடுத்தா இந்த கேஸோட ஆரம்ப கட்ட விசாரணைக்கு இடையூறா இருக்கும். அதனால இந்த அக்யூஸ்ட 10 நாளைக்கு ரிமாண்ட்ல வைக்கிறேன். வாமா. எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அஜய் வர்மா. என்ன சார் ரொம்ப யோசனையில இருக்கிறீங்க? கேஸ் முடிஞ்சு போச்சு. இன்னும் முடியல மிஸ்டர் ரகுபதி. இனிமே தானே விசாரணையே இருக்கு. போக போக பார்க்கலாம். ஓ, பார்க்கலாமே. பாய் பாய். என்ன எல்லாரும் இப்படி பேசாம இருக்கீங்க? கவலைப்படாதீங்க. 10 நாள் ரிமாண்ட்ல அவளை வச்சு உரி உரின்னு உரிச்சிருவாங்க. போலீஸ் வந்த அன்னைக்கு எவ்வளவு திமிரா பேசினா. அவ திமிரலாம் கோர்ட்ல செல்லுபடி ஆகாது. அனு, அவளை கேஸ் முடிஞ்சு ஒண்ணு உள்ள தூக்கி போடல. ஏதோ 10-15 நாள் ரிமாண்டா அதான் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். பாம்பே காரியில ஏதாவது தகுடு தத்தம் பண்ணி கேஸ்ல இருந்து வெளியில வந்துருவா பாரு. நீங்க அப்படிலாம் வெளியில வந்துட முடியுமா? அத்தை, அதெல்லாம் முடியாது. நம்மளும் நல்ல லாயர் தானே வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. அவ கண்டிப்பா தூக்குல தொங்குவா. அனு, எந்த வீட்டுக்குள்ளேயே புகுந்து அத்தையோட தம்பி பொண்ணுன்னு தைரியமா போய் சொல்லி இத்தனை நாள் எல்லார் கண்ணிலயும் விரல விட்டு ஆடி இருக்கானா? அவ பெரிய கேடியாதான் இருக்கணும். அப்படிப்பட்டவ கோர்ட்ல மட்டும் மாட்டிக்குவல என்ன? அப்படி அவ தப்பிச்சிடக்கூடாதுன்னு நாங்க போராடிட்டு இருக்கோம். ஐயோ மாமா, நான் உங்களை குறை சொல்லல. அவகிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்ல வரேன். ஒருவேளை இந்த கோர்ட்ல இருந்து தப்பிச்சா நம்ம ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு போய் அவளை நல்லா களி திங்க வைக்கணும்னு சொல்ல வரேன். இல்ல, அவ சாகணும். அது சட்டப்பூர்வமா நடக்குமா இல்ல ஏன் கையால நடக்குமான்னு இந்த கேஸ் தான் தீர்மானிக்கும். என்ன நடந்தாலும் அவ இந்த ஊரை விட்டு உயிரோட போக முடியாது.
என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? அம்மா கவலைப்படாதீங்கம்மா, சட்டமே அவளை தண்டிக்கும். அப்பா, இந்த கேஸ் திரும்பவும் என்னைக்குப்பா விசாரணைக்கு வருது? வர்ற 18ஆம் தேதிப்பா.